கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு, கர்த்தரை கனம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் எனக்கும் கிருபை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:20 வேகமாக படிக்கலாமா? ஆமென். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிறது. கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் வாக்குத்தத்தத்தை கவனித்திருப்பீர்களானால் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடிந்திருக்கும். என்னன்னா, வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்லையோ அல்லது சிங்கிள் வேர்டிலேயோ சொல்லப்பட்டிருக்காது. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொஞ்சம் படியுங்கள். எபிரேயர் 6:14, செப்பனியா 3:19, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தம் எப்படி கவனியுங்கள். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னால் போதுமா? போதாதா? போதும். ஆனா ஆண்டவர் எப்படி பேசுறாரு? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து டபுள் பெருக பண்ணுவேன். நிச்சயமாக. மேலே நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தேவன் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, என் மீது சத்தியம், என் மேல சத்தியம், தேவனாகிய நான் என் பேர்ல சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். செப்பனியா 3:19 வாசித்து பாருங்கள். செப்பனியா 3:20 வாசித்து பாருங்கள். இங்க எழுதப்பட்டிருக்கும், உன் வெட்கத்தை மாற்றுவேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன், வெட்கத்தை மாற்றுவேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று மட்டும் எழுதப்படல. அதே இடத்துல நான் உன்னை கீர்த்தியாகவும் வைப்பேன், புகழ்ச்சியாகவும் வைப்பேன். அதே இடத்துல நான் உன்னை புகழ்ச்சியாகவும் வைப்பேன், கீர்த்தியாகவும் வைப்பேன். உன் வெட்கத்தை மாற்றுவேன், அப்படியே சொல்லியிருக்கலாமே. உன் சிறையிருப்பை மாற்றுவேன், அப்படியே சொல்லியிருக்கலாமே. உன் வெட்கத்தை மாற்றுவேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். அதே இடத்துல அத்தனை பேருடைய கண்களும் காண நான் உன்னை கீர்த்தியும் கீர்த்தியுமாக 2 வசனத்தை, அதே வார்த்தையை திரும்ப 2 வசனத்தை பேசுகிறார். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் வாக்குத்தத்தங்கள் ஆமேன் என்றும். நான் உங்ககிட்ட ஒரு தமிழ் கேள்வி கேட்கிறேன். சொல்றீங்களா? கை, கரம் வித்தியாசம் சொல்ல முடியுமா? கைனா என்ன, கரம்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தயவுசெய்து யாராவது ஒருத்தங்க. எப்படி அண்ணே? இது முழுக்க கை, இது கரம். நீங்க என்ன சொல்றீங்க? சரிதானா? ரைட். இப்போ நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், நீங்க எனக்கு கீழ்ப்படிங்க. என்ன? உங்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியுதா? உங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2 ஒண்ணுதான். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? நீ என்னுடைய கைகளில் அலங்காரமான கிரீடமாகவும் என்னுடைய கரத்தில் ராஜ முடியுமாகவும். ஒரே வார்த்தை தான். ஆனா ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் பேசுகிறார். என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடம், ராஜா முடிசூட்டப்படும் பொழுதுதான் அந்த கிரீடம் தரிப்பிக்கப்படும். என்னுடைய கரத்தில் நீ ராஜாவை போல, என்னுடைய கைகளில் நீ ராஜாவை போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தமானது ஆம் என்றும் வாக்குத்தத்தமானது ஆமேன் என்று. ஏனென்றால் வாக்குத்தத்தமானது அழுத்தம் திருத்தமாய் நமக்கு தரப்படுகிறது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டோம். நடக்குமா? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த உபாகமம் 7:14 எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? 12வது வசனத்தை ஆரம்பிச்சிரும். அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிப்பார் ஆண்டவர். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பேன், உன் தோட்டத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சாப்பாட்டை ஆசீர்வதிப்பேன்,
உன்னுடைய சரீரத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சரீரத்தை வியாதியே இருக்காது. அப்படியே போகும், அது அப்படியே போகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சிங்கிள் வேர்டில் கிடையவே கிடையாது, சிங்கிள் சென்டென்ஸையும் கிடையாது. செப்பனியா 3:15, செப்பனியா 3:15. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 4 வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், செப்பனியா 3:15 போட்டுக்கலாம். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார், செப்பனியா 3:15 போட்டுக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், செப்பனியா 3:15 போட்டுக்கலாம். இனி தீங்கை காணாதிருப்பாய், செப்பனியா 3:15 போட்டுக்கலாம். ஆனா ஒரே வார்த்தை, ஒரே வாக்குத்தத்தம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கமா, சத்துருவை உன்னை விட்டு விலக்கினார், அரைப்புள்ளி. கர்த்தராகிய தேவன் ராஜாவாய் உன் நடுவில் இருக்கிறார், திரும்ப அரைப்புள்ளி. இனி தீங்கை காணாதிருப்பாய். எங்கதான் முடிவடைகிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தினுடைய கமா, வேதத்தினுடைய புல் ஸ்டாப், வேதத்தினுடைய அரைப்புள்ளி, வேதத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாய் படியுங்கள், ஒவ்வொன்றையும் கவனமாய் படியுங்கள். ஒரு வார்த்தை இல்ல, இவ்வளவு சேர்த்து தான் பேசுறாரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, பாவத்தினால வந்த தண்டனையை உன்னை விட்டு அகற்றி, அதான் அதனுடைய அர்த்தம். அந்த பாவத்தை கொண்டு வந்த சத்ருவை உன்னை விட்டு விலக்கிட்டாரு. இதுக்கு பிறகு அவன் உன் எல்லைக்குள்ள வரவே முடியாதபடிக்கு கர்த்தர் ராஜாவா உன் நடுவில், உன் வீட்டில் இனி தீங்க நீ பார்க்க கூட மாட்ட. தீங்க நீ பார்க்க கூட மாட்டேன்னா அது எப்படி உன் வாழ்க்கையில் வரும்? அது எப்படி உங்க குடும்பத்தில் வரும்? அதை குறித்து நீ யோசிக்க கூட மாட்ட, அதை நீ பார்க்க கூட மாட்டேன்னா அது வருமா? வராது, வராது. தேவனுடைய வார்த்தைகள். உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன். அது இப்படியே பேசியிருக்கலாமே. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியாக வைப்பேன், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை மகிமையாக வைப்பேன், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். இப்படியே சொல்லியிருந்தாலே போதுமே. ஆனால் எப்படி பேசுறாரு? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆமீன் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன். அப்படியே சொல்லியிருந்திருக்கலாமே. அப்படியே சொல்லலை. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படிக்கு. எதை நம்புகிறீர்களோ எதை நம்பவில்லையோ தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தம் என்றால் என்ன? ஒரு கேள்வி எழுப்புவோமானால், வாக்கு தத்தம் என்பது நம்மை குறித்த தேவனுடைய திட்டம், நம்மை குறித்த தேவனுடைய தீர்மானம். அதான் வாக்கு தத்தம், அதான் வாக்கு தத்தம். ஆபிரகாம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய திட்டம். ஆபிரகாம், உன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும், என்னுடைய தீர்மானம். ஆபிரகாம், நீ அநேகம் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என்னுடைய நோக்கம். என் திட்டத்தை, என்னுடைய தீர்மானத்தை, என்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு வார்த்தையில சொல்றேன். வாக்கு தத்தம். அப்போ ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் என்றால் இட்ஸ் a plan of God, purpose of God. அப்போ உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் ஆராய்ந்து, தேவன் இந்த வருஷம் தந்த வாக்கு தத்தம், போன வருஷம் தந்த வாக்கு தத்தம், போன மாதம் தந்த வாக்கு தத்தம், இந்த மாதம் தந்த வாக்கு தத்தம், ஆமாம், அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 சுதந்தரிக்க பழகுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் எல்லா காரியத்திற்கும் வாக்கு தத்தம் இருக்கிறது. ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறோமா என்று சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்பொழுது வாலிபரும் கன்னிகைகளும் கூட முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், அவர்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். ஒருவேளை இந்த திருச்சபை ஆராதனையில துக்கத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் உங்கள் குடும்பத்தில், உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாக்குகளை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சுதந்தரிக்க பழகுங்கள். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. வியாபாரம் செய்கிறீர்களா? தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. விற்கிறவனுடைய தலையின் மீது ஆசீர்வாதம் தங்கும். If you are doing business, உன் தலையின் மேல ஆசீர்வாதம் தங்கும். மற்றவர்கள் போஷிக்கப்படும்படிக்கு, மற்றவர்கள் நன்றாய் இருக்கும்படிக்கு நீ உன்னுடைய கையினுடைய பிரயாசத்தை செலவு பண்ணி அதை கொண்டு வந்து அவங்களுக்கு விற்று ஆசீர்வாதம் தங்கும். உங்க வியாபார ஸ்தலத்தில் அந்த வசனத்தை எழுதி வைங்க. விற்கனுடைய தலையின் மீது ஆசீர்வாதம் தங்கும். அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறினான். தேவனுடைய வாக்குத்தத்தம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலனை. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை விருத்தி அடைய பண்ணுகிறவர். விசுவாசிக்க பழகுங்கள். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை கர்த்தர் மேன்மைப்படுது. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைக்கு ஞானமே இல்லை, என் பிள்ளைக்கு அறிவே இல்லை நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவரே, என் பிள்ளையின் மீது உம்முடைய ஞானம் இருப்பதாக. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் பிள்ளைகள் மீது சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சண்டே யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரிய பிரிலிமினரி எக்ஸாம்ஸ். நான் என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், என் மகன்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ எழுது. எம்பிஏ முடிச்சுட்டு ஊருக்கு வந்தோன்னு பார்த்து எழுதுறா அப்படின்ட்டேன். அப்புறம் ஆன்லைனில் தான் உட்காந்து படித்தான், எல்லாத்தையும் பண்ணான், எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறான். எப்படிடா எழுதுனேன்? நல்லா எழுதியிருக்கிறேன்ப்பா. பாஸ் ஆயிடுவியா? கண்டிப்பாக ஆயிடுவேன், கேம் ஆடாமல் இருந்தால் சரி, கண்டிப்பாக ஆயிடுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஞானம், தேவன் கொடுக்கிற அறிவு பிள்ளைகளுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன், வந்தா சந்தோஷம், வராட்டி பிரச்சனையே இல்லை. ஏன்னா உன் மேல உள்ள தேவ திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆமே. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளை உலகம் போதிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை மாம்சம் போதிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை வீணான சிநேகிதர்கள் போதிக்க முடியாது. வார்த்தையில அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளையினுடைய ஞானம் கம்மியா இருக்குது, அறிவு கம்மியா இருக்குதா? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அவர் சம்பூரணமாய். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். தாவீதினுடைய ஞானத்தை கண்டு சவுல் பயந்தான். தாவீது மகா புத்திமான நடக்கிறதை கண்டு சவுல் பயப்பட்டான். ஆடு மேய்க்கிறவனுக்கு தேசத்தினுடைய ஞானம். உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. உங்கள் பேர பிள்ளைகள் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஊழியம் பண்றீங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ நான் அங்கே இருக்கிறேன். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்தேன். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான, தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நான் கனப்படுத்துவேன். என் ஊழியக்காரர் சந்தோஷமாய் புசிப்பார்கள். என் வீட்டம்மா திடீர்னு சொல்லுவா, இது பாருங்க, இதெல்லாம் ஓகே, மதுரைக்கு போறீங்க, ஜெகதண்டா மட்டும் குடிக்கூடாது. எதுக்கு? உங்களுக்கு 50 வயசு தாண்டிட்டு. 50 வயசு தாண்டா என்ன? இல்லை நான் சொல்லுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். எப்பயாவது ஒரு தானே குடிக்க போறேன், டெய்லியா குடிக்க போறேன். அல்லேலூயா. என் ஊழியக்காரர் எப்படி சந்தோஷமாய் புசிப்பார்கள், சந்தோஷமாய் குடிப்பார்கள். ஐயோ, இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை, இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை. ஜெபமணி சாப்பிடுங்க, ஜெபமனாம சாப்பிட்றதா தான் அவ்வளோ பிரச்சனையும். ஆமே. ஆனால் அதே சமயத்தில் தேவையில்லாததை தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆமே. தேவையில்லாததை தேவைக்கு அதிகமாய் சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு முறை ஆசைப்படுறீங்களா, செய்யுங்க, சாப்பிடுங்க.
அதை ரொட்டீனா வைக்காதீங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று வாயினுடைய வார்த்தைகள், இன்னொன்று சாப்பாடு. வாயின் வார்த்தையில் கன்ஃபஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க, சத்தமாமேன்னு சொல்லுங்க. பிசாசுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்னு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. தெரியும். பிசாசுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்னு தெரியவே தெரியாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம என்ன யோசிக்கிறோம்னு தெரியும். என்னுடைய நாவில சொல் பிறவாததற்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு உங்க சிந்தனையை ரீட் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது பிசாசுடைய காரியம் ஏதாவது யோசிச்சுட்டு சீ போ பிசாசு அப்படின்னா அப்பதான் யோசிப்பான், அட இவ்வளவு நேரம் அவன் நம்மள தான் யோசிச்சு இருக்கிறான். புரியுதா? கன்ஃபஸ் பண்ணாதீங்க, கன்ஃபஸ் பண்ணாதீங்க. ஐயோ எனக்கு இதுல பயமா இருக்குது, பிசாசு என்னை மேற்கொண்டு விடுவானோ, மாம்சம் என்னை மேற்கொண்டு விடுமோ, உலகம் என்னை மேற்கொண்டு விடுமோ. ஆமென். கன்ஃபஸ் பண்ணாதீங்க. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது பேசுங்க. ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. நீங்க தேவனோடு கூட பேசும் பொழுது தேவ பிரசன்னத்தில் நீங்க நிறைந்திருப்பீங்க. ஆகவே நீங்க கர்த்தரோடு கூட பேசுகிறத பிசாசு அறிய முடியாது. அதே மீறி உங்களுக்கு பயமா இருக்குதா, உங்கள் போதர் இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காரியத்தை குறித்து பாஸ்டர் இப்படி ஒரு சின்ன கலக்கம் இருக்குது, என்ன செய்யலாம்? ஏன்னா உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க இந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க. ரொம்ப பெருசா பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ரைட்? ஏன்னா prophetic anointing இல்லாம, apostle anointing இல்லாம, அந்த evangelistic anointing இல்லாம தேவ மனுஷனை கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரனை ஏற்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நீங்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல இப்படி இப்படி இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, பேசிடுவாரு, ஆண்டவர் பேசிடுவாரு. பிசாசுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆகவே நீங்க அந்த 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 உங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு பயமா இருக்குது, இது ஒரே போராட்டமா இருக்குது, இது உருப்படவே உருப்படாது, இது வாய்க்கவே வாய்க்காது சொல்லாதீங்க. நடக்கும். ஆமென். தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசுறாரு ரொம்ப அழகா. ரொம்ப 4ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படிச்சு பாருங்க, 15க்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கும். தேவன் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் என்னாதிருந்தால் செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தில் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ண வைக்க முடியும் என்று அவன் தேவன் மீது விசுவாசமாய் அங்கதான் ஆண்டவர் குறித்து வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை விசுவாசித்து ஆமென் தேவனை மகிமைப்படுத்தி. புரியுதா உங்களுக்கு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இந்த அற்புதம் நடக்கவே நடக்காது, இந்த விடுதலை வரவே வராது, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரவே வராது, இந்த வியாதி மாறாது, இந்த பலவீனம் மாறாது. இல்ல, அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தர் மாற்றுவார். உங்களை சுகமாக்காம, உங்களுக்கு அற்புதம் பண்ணாம, உங்களை உயர்த்தாம, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்காம, உங்களுக்கு வேலையை கொடுக்காம வேற யாரை கர்த்தர் கனம் பண்ண போறார்? உங்களை கர்த்தர் கனம் பண்ண போறாரு, உங்களை கர்த்தர் உயர்த்த போறாரு, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறாரு. நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், என்னை உயர்த்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய சங்கீதம், என்னோட டிவோஷன் சங்கீதம் 138. சங்கீதம் 138. நான் அதை தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானித்தேன். எனக்குள்ளே உட்காந்து காலையில் நான் தியானித்து விட்டு அப்புறம் தான் வந்தேன், இங்கே கிளம்பி வந்தேன். என்னுடைய பேக்ரவுண்டு நான் அப்புறமா உங்களுக்கு இன்னொரு நாள் வரும்போது வேணா சொல்கிறேன். என்னென்னா, தாவீது பெலிஸ்தருடைய கோவில்கள், சீரியருடைய கோவில்கள் எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிட்டார். தரமட்டமாக்கி அவனுடைய ராஜாக்களை எல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ அந்த ஊரில் உள்ளவன், அங்கே இருக்க பிரதானிகள் எல்லாம் சொல்கிறானுங்க, இல்லை இந்த இந்த பிசாசு உன்னை அழிச்சிரும், இந்த பிசாசு பயங்கரமான பிசாசு, இது உன்னை நிர்மூலமாக்கிறோம் அப்படின்னு பேசும் பொழுது அவர் பயப்படாமல் பேசுகிறார். அதுதான் இந்த சங்கீதம்.
அதை பண்ணிட்டு என்ன பண்றாரு, ராஜாக்களுக்கு தேவனை குறித்து பேசுறாரு. ராஜாக்களுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுவாரு. எந்தெந்த ராஜாக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினாரோ அந்தந்த ராஜாக்களுக்கு தேவனுடைய வல்லமை குறித்து பேசுவார். அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், அப்போது ராஜாக்கள் உம்மை துதிப்பார்கள், அவர்கள் உம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்மை மகிமைப்படுத்துவார்கள். எழுதப்பட்டிருக்கும். நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா முடிப்பாரு, அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என்னை பிசாசினிடத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, என்னை எந்த ஒரு மனுஷனிடத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, என்னை எந்த ஒரு பலவீனத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு, என்னை எந்த ஒரு வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு, என்னை எந்த ஒரு விபத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. விசுவாசத்தினுடைய அறிக்கை. அல்லேலூயா. எவன் என்ன சொன்னாலும் சரி, எவன் என்ன சொன்னாலும் சரி. கருமையான தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிக்க பழகுங்கள். நான் ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொல்லி, வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். ஆனால் எல்லா வாக்குத்தத்தத்தையும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ இப்போ நான் வேகமாக சொல்லிடுறேன். ஒருவேளை பரிசுத்தத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களா, என்னால் ஆவிக்குரிய வாக்கில் வளர முடியல, பரிசுத்தத்தில் வளர முடியல, நம்ம தேவனுடைய கிருபையில் வளர முடியலன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை, ஆண்டவரே என் போராட்டம், இங்க நான் தடுமாறுகிறேன், இங்க நான் விடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்குத்தத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த வார்த்தையின்படி அல்லேலூயா ஆவிக்குரிய உன்னதங்களில் நம்மை அவரோட கூட உட்கார வைத்து ஆஸ்வதித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் இப்போது இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி இருக்கிறாரோ, அப்ப அவருடைய பரிசுத்தம், அவருடைய தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்கு சொந்தம். அதான் வாக்குத்தத்தம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்கிடுவேன். நீ விரும்பு, நீ அதற்காக பிரயாசப்படு, நான் உன்னை மாத்திடுவேன், நான் உன்னை மாத்திடுவேன். அடிக்கடி எனக்கு ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் யோசேப்பை குறித்தும் ராகாபை குறித்தும் ஒரு பெரிய கேள்விகள் வருவது உண்டு. என்ன அப்படின்னா, அவருடைய நாட்களிலே வேதம் கிடையாது, அவருடைய நாட்களிலே திருச்சபை கிடையாது, அவருடைய நாட்களிலே ஊழியக்காரர்களும் கிடையாது. சரி, ஈசாக்கோடு அல்லது யாக்கோபோடோ அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, யோசேப்போடு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. இந்த ராகாபுக்கு யார் சொன்னாங்க? வேதத்தில் அவர்களை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் பயப்படுவேன். பரிசுத்த வாட்டி ராகாப் என்னும் வேசியை குறித்து அந்த இடம் வரும்போது அழுதுருவேன். இல்லையே, அவங்க அப்படி இல்லையே. யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமை மேக ஸ்தம்பத்தின் மூலமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமை அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமா கர்த்தர் போவதை பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் மோசேட்ட பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. மோசேட்ட போய் சொல்றாங்க, நீங்க எங்க கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்லுங்க, கர்த்தர் பேச நாங்க செத்து போயிருவோம். கர்த்தர் எங்க கிட்ட உங்க மூலமா மட்டும் பேசட்டும். நாங்க அற்புதத்தை பார்க்கிறோம், அடையாளத்தை பார்க்கிறோம், தண்ணீர் வருவதை பார்க்கிறோம், காடு வருவதை பார்க்கிறோம், வானத்தில் மன்னா வருவதை பார்க்கிறோம், செங்கடல் பழக்கிறத பார்க்கிறோம். ஓகே. ராகாபு யார் யார் சொன்னாங்க? அந்த மதில் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு வழிபோக்கன் அவங்க வீட்டுக்கு வர்றான். அவன் சொல்றான், எகிப்திலிருந்து எபிரேயர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் ஒரு ஆண்டவரை நம்புகிறார்கள். அந்த ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலே பிளந்துட்டார். இவ்வளவுதான். அந்த அவர்களுடைய ஆண்டவர் அந்த எகிப்தினுடைய ரதப்படைகளை எல்லாம் அழிச்சிட்டாரு. அவர்களுடைய ஆண்டவர் அங்க 10 விதமான வாதைகளினாலே எகிப்தர்களை அதம் பண்ணினார். 3 வார்த்தை தான். இந்த அம்மாவுக்குள்ள இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், இந்த ஆண்டவர் எனக்கு வேணும். மறுரூபம். எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா?
எதுவுமே தெரியாம 40 வருஷம், எதுவுமே தெரியாம 40 வருஷம். ஒரு ஆராதனை நடத்த ஆள் இல்லை, சபை கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, யாராவது வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசுவாங்களா கிடையாது. ஆனா வெயிட் பண்றாங்க. அவங்களையே பரிசுத்தமாக்கி யூதா கோத்திரத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க மூலமா தாவீது, அவங்க மூலமா இயேசுவை கர்த்தர் கொண்டு வர முடியும்னா உங்களை பரிசுத்தமாக்குவது தேவனுக்கு மிக மிக சுலபமான காரியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்னொரு தேவனுடைய வாக்குத்தத்தம், நான் இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு இன்னைக்கு பேச முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு தேவனுடைய வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 15:26, உபாகமம் 7:15. யாத்திராகமம் 15:26, உபாகமம் 7:15. ரெண்டு ஒரே வாக்குத்தத்தம் தான். கர்த்தருடைய கற்பனைகளை நீ கவனமாய் கேட்டு கை கொண்டு அதன்படி செய்வாயானால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். வந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ரெண்டு இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். உபாகமம் 7:15, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தினுடைய கொடிய ரோகங்கள் ஒன்றையும் உன்மேல் வர பண்ணாமல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சரீரத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தம், உங்கள் சரீரத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தம், உங்கள் சரீரத்தின் மீது எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும், நீ உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தினுடைய கொடிய ரோகங்கள் ஒன்றையும் வர பண்ண மாட்டேன். விசுவாசிக்க பழகுங்கள். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், என்னுடைய சரீரம் தேவனுடைய வீடு, என்னுடைய சரீரம் தேவனுடைய பண்ணை, என்னுடைய சரீரம் தேவனுடைய மாளிகை, என்னுடைய சரீரம் தேவனுடைய வாசஸ்தலம். தேவனுடைய வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 3:9 நம்முடைய சரீரமானது, நம்முடைய அவயமானது தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய வீடுமாய் தேவனுடைய மாளிகையுமாய். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய். எபேசியர் 2:19 தேவனுடைய வீடாய். எபேசியர் 2:20-21 தேவனுடைய வாசஸ்தலமாய். உங்கள் சரீரங்களை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தம், நீங்கள் தேவனுடைய பண்ணையாய், தேவனுடைய மாளிகையாய், தேவனுடைய ஆலயமாய், தேவனுடைய வீடாய், தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தின் மீது எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் விசுவாசிக்க பழகுங்கள். இயேசு ஏன் அடிக்கப்பட்டாரு? இயேசு ஏன் ரத்தத்தை சிந்தினாரு? இயேசு ஏன் ஜீவனை கொடுத்தார்? நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், இதுதான் மத்தேயு 8:16 வேதம் சொல்லுகிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அவரிடத்துல வந்த யாவரையும் பேதுரு சொல்லுவார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். ஏசாயா சொல்லுவார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். present continuous. குணமானீர்கள். இட் இஸ் a past and perfect. விசுவாசிக்க பழகுங்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த உலகத்தில் தேவன் இல்லாதவர்கள், தேவனுக்காக வாழாதவர்கள், தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் நல்ல சுகத்தோடு இருப்பாங்கன்னா, நீங்க ஏன் பலவீனத்தோட, நீங்க ஏன் போராட்டத்தோட, நீங்க ஏன் வியாதியோட? ஆண்டவரே என்ன சுகமாக்குங்க ஆண்டவரே, எனக்கு என்ன ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு என்ன பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு என்ன சுகத்தை தாங்க ஆண்டவரே. அவர் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவார், அவர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், அவர் உன் காயங்களை குணமாக்குவார். எரேமியா 33:6 வாக்குத்தத்தங்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பாதையில் இயேசு கிறிஸ்து 3 செத்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென். இதுல 2 பேர் இயேசுக்கு சொல்லி அனுப்புவார்கள். லாசர் வீட்டிலிருந்து இயேசுவுக்கு செய்தி சொல்லப்படுகிறது.
இயேசு 4 நாள் கழிச்சு வருகிறார், உயிரோடு எழுப்பிட்டார், அதையும் விட்டுருங்க. யவீரு தன்னுடைய மகள் சுகமடைந்து மரணமடைய போகிறாள், வந்து கூப்பிடுறான். இப்போ இயேசு நான் வர்றேன் போனார், ரைட், அதையும் விட்டுருங்க. நாயின் ஒரு விதவை கூப்பிட்டாளா? சொல்லுங்க, கூப்பிட்டாளா? இல்லை. அவள் அழுது கொண்டே அந்த பாடைக்கு பின்பதாக போய் கொண்டிருக்கிறாள். இயேசு போயிட்டார். கூப்பிடாதவ கூப்பிடாத அந்த மகளுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நேராக போனார், பாடையை தொட்டார். அது கொண்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். உடனே அந்த பையனுடைய கரத்தை பிடித்து வாலிபனை எழுந்துரு முடிச்சிட்டாரு. கூப்பிட்டவங்களுக்கு அற்புதம், கூப்பிடாதவங்களுக்கு அற்புதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் அவரை நோக்கி தானே கூப்பிடுறீங்க. உங்கள் சரீரத்தில் தேவன் நல்ல சுகத்தை தருவார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே உங்கள் சரீரத்தின் மீது, உங்கள் இருதயத்தின் மீது கரங்களை வைத்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னை சுகமாக்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை என்னை சுகமாக்கட்டும், இந்த பலவீனம் மாறட்டும், இந்த போராட்டம் மாறட்டும், இந்த திருச்சபையில் இன்றைக்கு இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும். அல்லேலூயா. உங்களை சுகமாக்குகிறவர். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் சும்மா வேகமாக சொல்லி முடிச்சிடறேன் நான். அவங்களுக்கு முதல் வியாதி, முதல் பலவீனம் தண்ணீர். கர்த்தர் நதி அடிக்கிறார். நதி அடித்து 7 நாள் ஆயிற்று. தண்ணீர்னால வியாதி பலவீனம், தண்ணீர் குடிக்காம வியாதி பலவீனம், தண்ணீர் கெட்டுப்போன தண்ணியை குடிச்சதுனால வியாதி பலவீனம். கர்த்தர் அதை மாற்றிட்டார். நீங்கள் கெட்டுப்போன தண்ணியை குடித்தாலும் நல்லா இருப்பீங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆமே. கெட்டுப்போன தண்ணி உங்களுக்கு கிடைக்காது, அது வேற விஷயம். என்ன, நீங்களா தண்ணியை கெட்டு போக பண்ணி எடுத்து குடிச்சாதான் உண்டு. மற்றபடி எல்லாருக்கும் தான் மினரல் வாட்டர் இருக்குது. ஆனால் தண்ணீரினால உங்களுக்கு என்ன வராது? வியாதி வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதான் அதனுடைய காரியம். அடுத்தது, தவளை நிலத்திலும் இருக்கும், நீரிலும் இருக்கும். உண்மைதானே? கர்த்தர் நதி அடிச்சிட்டாரு. தவளைகள் எல்லாருமே நைல் நதியை விட்டு வெளியே எங்க? எகிப்தினுடைய அரண்மனைக்கும் எகிப்தினுடைய எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு. இப்போ இந்த தவளைகள் நம்ம மேலே படுமான என்ன நடக்கும்? என் மகா இருக்கா, எங்கள் வீட்டில் ஒரு தண்ணீர் வரும்போது ஒரு டேங்க்கு அதனுடைய அந்த லிவரை திறந்து விடணும். அப்போ தான் டேங்க்கு நிரம்பும். அப்புறம் அந்த லிவரை க்ளோஸ் பண்ணால் அப்புறம் அந்த தண்ணி மேலே ஏற்ற முடியும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தொட்டி வச்சுருப்போம். அதை திறந்தா அதில் ஒரு 4 தவளை என்றைக்குமே இருக்கும். இவன் என்ன சொல்லுவான்? ஐயோ ஐயோ. யார்? என் பொண்ணு தான், இங்கே தான் இருக்கிறா. இப்போ போனதுக்கப்புறம் போகும்போது திட்டிகிட்டே வரும், அது வேறு விஷயம். ஏன்பா என்னை மாட்டி விட்டீங்க அப்படின்வா. இதுக்கு தான்ப்பா நான் வரவே மாட்டேன் அப்படின்றது. சரியா? இப்போ ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த தவளைகள் மேலே ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் நம்ம மேலே படுமானால் சொறி சிரங்கு உண்டாகும். இங்கிலீஷில் சொல்கிறேன், அலர்ஜிக் டிசீஸ். என்னது? அலர்ஜிக் டிசீஸ். அலர்ஜிக் டிசீஸ் உனக்கு வராது. ஆமேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உனக்கு வராது. ஆமே. அதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்து நீங்க படிப்பீங்க அப்படின்னா, அவங்க தவளை செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி மோசேட்ட கேட்குறாங்க. மோசே ஜெபம் பண்ணாரு. தவளைகள் செத்து போயிட்டு, செத்து போன தவளைகளை கொண்டு போய் புதைக்கல, குவியல் குவியலாய் சேர்த்து வைத்தார்கள். அப்படிதான் இருக்கும். அப்போது நாற்றம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வண்டுகளும் பெண்களும் அவங்களுக்கு வருகிறது. எங்கேருந்து வருது அப்படின்னா, செத்துப்போன தவளைகள் அழுகி நாற்றம் எடுத்து அவைகளில் புழுக்கள் உண்டாகி அந்த புழுக்களுக்கு ரெக்கை முளைத்து வண்டுகளா அவங்களை கடிக்கிறது. அவங்களுக்கு கொப்பளங்கள் உண்டாகிறது, எரிபந்தமான கொப்பளங்கள். இந்த மாதிரி வியாதிகள், இந்த மாதிரி பலவீனங்கள் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. ஸோ இதை நான் முழுசாக உங்களுக்கு சொல்லலை. 10 வாதையுமே சயின்ஸ் படி சரியாக இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சரீரம் என்னுடைய ஆலயம், உங்கள் சரீரம் என்னுடைய வீடு, உங்கள் சரீரம் என்னுடைய மாளிகை, உங்கள் சரீரம் என்னுடைய பண்ணை, உங்கள் சரீரம் என்னுடைய வாசஸ்தலம். ஆகவே இல்லை எந்த பலவீனத்திற்கோ, எந்த வியாதிக்கோ, எந்த போராட்டத்திற்கும் அதிகாரம் இல்லை. நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே நம்புங்க. பரலோகம் போவதற்கு முன்பதாக பலவீனம் வரும், அது வேற. ஆமென்.
என்ன நீங்கள் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முடிக்கணும், என்ன முடிச்சிடுறேன். 70 வயசு எது நம்முடைய ஆயுசு, பலத்தின் மீதினால 80. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன், 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகாது. சத்தமா ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் கிருபையில் மேலே கிருபை அடைந்து இன்னும் தீர்க்காயுசோட உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்குடைய பிள்ளைகளையும் இன்னும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமே. விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க. ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், ஸ்டீஃபன் हमको 120 அப்படின்வார். हमको 120 அப்படின்னா, ஸ்டீஃபன் ஆண்டவரே மோசே மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்து கூப்பிட்டுருக்கிறார், ஆகவே நான் 120 வயசு உயிரோடு இருப்பேன். அவர் சொல்லுவார், அவருடைய விசுவாசம். நான் உங்களுக்கு என்ன தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதினால 80 வருஷம். ஸோ 80 வருஷம் வரைக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்க பழகுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அருமையான தேவனுடைய எல்லா காரியத்திற்கும் வாக்குத்தத்தம் இருக்கு. ஒருவேளை நீங்கள் கடன் பட்டிருக்கிறீங்களா, தேவனுடைய வாக்குத்தத்தம், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 15:6, உபாகமம் 28:12, 2 வாக்குத்தத்தங்கள். அப்போ கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை அறிந்திருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் தரித்திரரானார். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், ஆகவே நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவேன். நம்ப முடியாது, சூழ்நிலை பார்த்தா நம்ப முடியாது, ஆனால் வாக்குத்தத்தம் நம்புங்க. விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3:7, கலாத்தியர் 3:9. விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே. கலாத்தியர் 3 அந்த 14, 15, 16 வாசித்து பார்த்தால் தெரியும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏனெனில் புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யம் பெருகும்படிக்கே நாம அவருக்குள்ள வரணும். ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்ததோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்படிக்கு, நம்முடைய தரித்திரம் மாறும்படிக்கு, நம்முடைய சாபம் மாறும்படிக்கு. அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தேடி எடுத்து இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், இது என் பிள்ளைகளுக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றோ, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமேன் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை அழுத்தம் திருத்தமாய் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வியாபாரத்திற்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் சரீரத்திற்கு, ஆமென், உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணும்படி எழும்பி நிற்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை குறித்து கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவன் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்மை வழங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றோ ஆமென்றோ ஆமென் என்று இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றோ இந்த பிள்ளைகள் மீது அபரிமிதமாய் நிறைவேறுவதாக ராஜா. ஆண்டவரே, எந்தெந்த வாக்குத்தத்தங்களை இந்த பிள்ளைகள் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்தந்த வாக்குத்தத்தங்கள் அந்தந்த பிள்ளைகளுக்கு ஆமென்றோ ஆமென் என்று நிறைவேறுவதாக ராஜா, நிறைவேறுவதாக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாதவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவ்வளவேனு பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனு பொய்யுரையாத தேவன், சொன்ன சொல் மாறாத தேவன், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும், இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்திற்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே என் பேர பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் வியாபாரத்தில் நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் வேலையில நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே என் சரீரத்தை நிறைவேறட்டும். ஆமே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதிலும் வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் என்று நிறைவேறுவதாக ராஜா, நிறைவேறுவதாக ராஜா. விசேஷமா இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ, பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஜெப வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் இறங்குவதாக. பரிசுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. பாவத்தை கொண்டு வருகிற, அசுத்தத்தை கொண்டு வருகிற, அந்தகாரத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கட்டும் ஐயா, பரிசுத்தமாக்கட்டும் ஐயா. கண்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, சிந்தனைகள் பரிசுத்தமாவதாக, எண்ணங்கள் பரிசுத்தமாவதாக, நடக்கைகள் பரிசுத்தமாவதாக. இயேசுவை போல, இயேசுவை போல ஒவ்வொருவரும் மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர், எங்களை சுகமாக்குவதற்காக ஆமே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன். சொன்ன சொல் மாறாதவர். யார் யார் எந்தெந்த வியாதி பலவீனோ மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த வியாதிகள் மறைவதாக, அந்த பலவீனங்கள் மறைவதாக, அந்த போராட்டங்கள் மாறுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. தழும்புகளால் குணமானீர்கள், இயேசுவின் நாமத்தினால இந்த தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. பலவீனங்கள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே உள்ளுறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவதாக, எலும்புகள் சுகம் அடைவதாக, நரம்புகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால இருதயத்தில் காணப்படுகிற வலிகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. சிறுநீரகத்தில் காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் மறைவதாக. சுகர் கம்ப்ளைண்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே நம்முடைய சுகம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. நுரையீரல்கள் சுகம் அடைவதாக, தமனிகள் சுகம் அடைவதாக. ஆண்டவரே நம்முடைய வல்லமை முட்டுகளுக்குள்ளே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நம்முடைய வல்லமை, வல்லமை, வல்லமை ஒவ்வொருவர் மீதிலும் அளவில்லாமல் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கூப்பிடாத நாயுனூர் விதவினுடைய மகனுடைய வீட்டுக்கு போய் ஆண்டவரே செத்து போனவனை உயிரோடு கூட எழுப்பினீரே. உங்களுடைய பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. பல வருஷமாய், பல மாதமாய், பல நாட்களாக எந்தெந்த வியாதி பலவீனத்தோட பிள்ளைகள் ஜெபம் பண்ணினார்களோ அந்த வியாதிகள் மறையட்டும், அந்த பலவீனங்கள் மறையட்டும், அந்த போராட்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். வியாதிக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி சோர்ந்து போன இந்த பிள்ளைகளுக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் வருவதா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தரித்திரத்தோட, கடன் பிரச்சனையோட யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவங்க மீது இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் புதிய வழிகள் திறக்கப்படுவதாக, புதிய உயர்வுகள் வருவதாக, புதிய மேன்மைகள் வருவதாக, வருமானத்திற்குரிய வழிகள் திறக்கப்படுவதாக, வேலைக்குரிய வழிகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அடைக்க முடியாத கடன்கள் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. புதிய வழிகள் திறக்கப்படட்டும். 2 கொரிந்தியர் 8:9, உபாகமம் 28:12 இந்த பிள்ளைகள் மீது சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். விற்கனுடைய தலையின் மீது ஆசீர்வாதம் தங்கும். அந்த வார்த்தையின்படி வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பலுகி பெருக பண்ணுவீராக ராஜா. நன்மைகள் உண்டாவதாக, உயர்வுகள் வந்து சேருவதாக. ஆமென். அநேகருக்கு கடனை கொடுத்து விட்டு அந்த பணம் வரலையே வரலையே தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பணங்கள் ஆச்சரியமான பிரகாரமாய் வந்து சேருவதாக, நன்மைகள் வந்து சேருவதாக ராஜா.
ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தங்கள் பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய புத்தி கூர்மை அந்த பிள்ளைகள் மேலே பெருகி இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அன்று பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ, பிள்ளைகள் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. நல்ல வேலைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் ஆண்டவரே பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. கர்த்தர்படி செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொந்த வீடு வேண்டும். ஆமே, சொந்தமாய் நல்ல ஒரு இடம் வேண்டும். சொந்தமாய் வாகனம் வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணுகிறார்களோ அப்படி ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுத்து, இடத்தை கொடுத்து, வாகனத்தை கொடுத்து ஆண்டவர் கனப்படுத்துவீராக ராஜா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படிக்கு செய்வேன். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதியோ. அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. கதை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் அன்பு போதகருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அக்காவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஃபின்னிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஷைனிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். வெஸ்ஸுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். மருமகளுக்காக, பேர பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியோ. குடும்பமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தோ. ஆண்டவரே, குடும்பமாய் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தோ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, தேவ திட்டங்கள், தேவனுடைய மகிமை, தேவனுடைய தீர்மானங்கள் அளவில்லாமல் எங்கள் போதகர் மூலமாக தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால மதுரை சுதந்தரிக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அதை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பெரிய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்களின் தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே எல்லா துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கூட செல்லலாம்.